அமரபுரம். இது சாதாரண கிராமம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் இல்ல. இப்போ இருந்து உங்களுக்கு அந்த எண்ணமே மாறப்போகுது. சாதாரணமா எல்லா இடத்துலயும் நடக்காது. ஏன்னா இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் விசித்திரமாவும் வித்தியாசமாவும், ஏன் இன்னும் சொல்ல போனா பயங்கர பயமா கூட இருக்கும். நேற்று இரவு ஆரிக்கு அந்த விஷயம் நடந்ததுல இருந்து ஆரி ரொம்பவே மாறிட்டான். அவன் விசித்திரமா சிரிச்சான். ஆனா அது அவன் சிரிப்பு இல்லவே இல்ல. அவன் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி, கண்ணுக்குள்ள ஒரு பயம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து பயந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்கள ரொம்ப கலங்கிட்டாங்க. ஆரி, உனக்கு என்னடா ஆச்சு? நீ ஒழுங்காதான் இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா ஆரியோ எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தான். பிறகு ஆரி மெதுவா சிரிச்சான். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன்னு சொன்னான். ஆனா அந்த சிரிப்பு அவங்க மனசுக்கு அமைதி தரல. அவங்களால நம்பவே முடியல அவன் நம்ம ஆரி தானான்னு. அடுத்த நாள் சூரியனும் வெளியே வர தொடங்கினான். விடிஞ்சதும் ஆரி எழுந்து அவனோட படுக்கைய சுத்தப்படுத்தி வச்சிட்டு இருந்தான். அவன் அப்படி பண்றது பார்த்ததும் ஆரியோட அம்மாக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னது, நம்ம பையனா இது? இவன் எப்ப இப்படி மாறினா அப்படின்னு அவங்க தனக்கு தானே முணுமுணுத்தாங்க. அப்புறம் அவங்க சமையல் வேலையை முடிச்சிட்டு வயலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. கிராமத்துல ஒரு விசித்திரமான சூழல் ஆரம்பிச்சிச்சு. கிராமத்துல எதுவுமே இயல்பா இருக்க மாதிரி தெரியல. மெயினா ஆரி கொஞ்சம் கூட நார்மலா இல்ல. அந்த பதட்டமான சூழ்நிலையையும் யாராவது ஆரியுடன் பேச போனாங்கன்னா அவன் உடனே ஒரு ஜோக் சொல்லட்டுமான்னு சொல்லி ஜோக்கும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறான். முதல்ல எல்லாருக்கும் இயல்பாதான் இருக்க மாதிரி இருந்தது. அவன் சொன்னதை கேட்டு சிரிக்கவும் செஞ்சாங்க. அடடா, ஆரி ரொம்ப ஃபன்னி ஆகிட்டானேன்னு எல்லாருக்கும் தோணுச்சு. ஆனா அடுத்த சில நிமிஷத்துல லூப் மோட்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சிரிப்பு நிற்கவே இல்ல. ஆரிய போலவே அவங்களும் கண்ணுல தண்ணி வர வரைக்கும் சிரிச்சாங்க. ஒரு கட்டத்துல அவங்க கண்ணுல இருந்து தண்ணி கூட வர ஆரம்பிச்சது. ஒருத்தன் சிரிச்சு சிரிச்சு தடுமாறி கீழே கூட விழுந்துட்டான். அத பார்த்ததும் மற்றவர்கள் பயந்துட்டாங்க. அது வரைக்கும் இயல்பாதான் இருந்ததுன்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம்தான் அதெல்லாம் சரியா இல்லைன்னு அவங்களுக்கு புரிய ஸ்டார்ட் ஆச்சு. இது சாதாரணம் இல்லைன்னு. அங்க சுத்தி இருந்தவங்களால அந்த செய்தி அமரபுரம் முழுக்க பரவ ஆரம்பிச்சுச்சு. ஆரியுடன் யாரும் பேசாதீங்கன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரி அவன் எதுவும் தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தா. பொழுதும் சாய ஆரம்பிச்சது. நிலாவும் வந்து விட்டாள். அவள் ஒளியால் அமரபுரமே பிரகாசித்தது. இரவும் ஆனது. அமரபுரத்துல உள்ள மக்கள் எல்லோரும் வீடடங்கிய பிறகு அந்த சேம் கோஸ்ட் மீண்டும் வந்துச்சு. இந்த முறை அது மட்டும் வரல, இன்னும் 2 கோஸ்டும் சேர்ந்து வந்துச்சு. அதே மாதிரி, அதே சிரிப்பு, அதே கண்கள், அதே ஜோக். அது 3 பேரும் சேர்ந்து சிரிச்சது. அந்த சிரிப்பு காடு முழுக்கவே ஒலிச்சது. அந்த நேரம் ஆரியோ அவனை அறியாமல் காட்டு பாதையில் நடந்து போகிறான். எப்படியோ தெரியல, ஆரி கரெக்டா அந்த கோஸ்ட் இருக்கும் இடத்துக்கு போய் நின்னுட்டான். ஆரிய சுத்தி அந்த 3 பேயும் இருந்தது. அந்த 3 கோஸ்ட் நடுவுல தான் ஆரி நின்னுகிட்டு இருக்கான். அவன் சிரிச்சான். அந்த 3 கோஸ்டும் அவனை பார்த்து பேசிக்கிட்டாங்க. ஹே, இவன் தான் நான் சொன்ன அந்த பையன். அப்ப இன்னொரு பேய் சொல்லுச்சு, ஹே, கரெக்டான ஆளதான் செலக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லுச்சு. சடனா அவனை பார்க்க கோஸ்ட் மாதிரி தான் தெரிஞ்சான். அடுத்த நாள் காலை சூரியன் உதயமானான். கிராமம் முழுக்க ஒரே பரபரப்பும் கூச்சலுமா இருந்தது. ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். 3 பேர் காணாம போயிருந்தாங்க. அவர்களெல்லாம் ஆரியோட சிரிச்சவங்க தான். அன்னைக்கு முன்னாள் ஆரியிடம் பேசின அந்த 3 பேர் மிஸ்ஸிங். அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது, இது ஒரு பேய் இல்ல, இது ஒரு கூட்டம்னு. சிரிப்பு பேய்கள். அந்த பேய்கள் சிரிப்பை யூஸ் பண்ணி மனுஷங்களை பிடிக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் அமரபுரம் முழுக்க. அடுத்து என்ன கதை வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.